ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாண்டியநாட்டு சுவை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மட்டன் கொத்துக்கறியை வச்சு ஒரு சுக்கா பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வடைச்சட்டியை வச்சு அதில் ஆயில் ஊற்றிக்கிறேன். நான் கடலெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஒரு 100 ml ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயவும் ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்து வச்சு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பொரிஞ்சு வரட்டும். பட்டை, சோம்பு, கிராம்பு, பிரியாணி இலை இது எல்லாம் போட்டு அதுவும் பொரிஞ்சு வந்தோன்னா நம்ம அதில் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை 2 கொத்து எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதையும் போட்டு நல்லா வதக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா நமக்கு வதங்கி பொன்னிறமாக வரணும். நம்ம லைட்டாக வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். அப்போ தான் நமக்கு சீக்கிரம் வதங்கி வரும். நான் 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்குவோம். நல்லா வதங்கி வரவும் நம்ம தக்காளியை சேர்த்துக்குவோம். நம்ம நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்துக்குவோம். நான் ஒரு 1.5 தக்காளி எடுத்திருக்கேன், பெரிய தக்காளியாக. அதையும் நல்லா சேர்த்து வதக்கி கொடுப்போம். நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால தக்காளி வெங்காயமும் சீக்கிரம் வதங்கி வந்துடும் நமக்கு. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நான் கொத்துக்கறியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் நம்ம சேர்த்துக்குவோம். பாருங்கள், நல்லா சேர்த்து வதக்கி விடுவோம். இப்போ நம்ம எல்லா மசாலா தூளும் கலந்துக்குவோம். நான் ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலரி கொடுக்கலாம். நல்லா கலரி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கலரிங்க பாருங்கள், எப்படி நான் கலரி இருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடிக்குவோம். இப்போ மூடி எடுத்து பார்ப்போம். நல்லா நமக்கு கறி வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு தட்டில் சர்வ் பண்ணிக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சுவையான கொத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு. கொத்துக்கறி சுக்கா பாருங்கள், வீட்டிலே எப்படி செய்யலான்னு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக சுவையாக நல்லாயிருக்கும். இதை வீட்டிலே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம்.